தியானிச்சு வருகிறோம். அதே வார்த்தையை நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 121:7. சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறதுனா, அப்படி ஆனால் நமக்கு ஒரு தீங்கு இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை சுட்டி காமிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லனா அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லையே. தேவை இருக்குதா? இல்லையே. கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை எல்லா தீங்குக்கும். அப்ப எல்லா விதமான தீங்கு இந்த உலகத்தில் உண்டு என்பதை ஏசப்பா நமக்கு சுட்டி காமித்திருக்கிறார். ஆனா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தீங்குகளை சத்துரு மனுஷாவிகளும் கொண்டு வரும்போது உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த விதத்திலும் வரட்டும், தேவனை ஆராதிக்க இறங்கி புறப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை, தேவன் உயிருள்ளவர் என்பதை அறிந்து மற்றவர்களுக்காக முன்மாதிரியாய் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முதலிடம் கொடுத்து ஓடி வந்திருக்கிற தேவ மகனே, மகளே, தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒன்ன பார்த்து தான் சொல்லுறாரு, நீ தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? பலவீனம் என்ற தீங்கா, பிசாசின் மூலமாக வருகிற போராட்டத்தினுடைய தீங்கா, வியாதி என்கிற தீங்கா, கடன் பிரச்சனை என்கிற தீங்கா, குடும்பங்களுக்குள்ள குழப்பமா, சமாதான கேடா, இதன் எந்த தீங்கை நீங்க அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறீங்க? இனி இந்த உபவாச நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட 3வது நாள்ல பேசுகிறார். இதுவரை அனுபவித்த எப்படிப்பட்ட தீங்கா இருந்தாலும் அந்த தீங்கு நிமித்தமா நீ கண்ணீர் வடித்து தனிமை அனுபவித்து வேதனையோடு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளை, உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, உனக்கு எந்த தீங்கு நான் அனுமதிக்க விட மாட்டேன். எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அவன் பிரயாணப்படுகிற பகுதிகளில் பாதுகாக்கிறவர். ஸ்கூலுகளுக்கு, காலேஜுக்கு, வேலைகளுக்கு மேலே ஏறி இறங்கி ஆபத்தான இடங்களில் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இது பிடிக்காத சத்துருக்கு. ஆனா சங்கீதம் 56:5 என்ன சொல்லுது பாருங்க. நித்தமும் வசனம் சொல்லுது, எனக்கு தாவீது சொல்றார், எனக்கு தீங்கு செய்வதே, ஒரு கடைசி பகுதி சொல்ற, எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமா இருக்குதான். அப்ப தீங்கு செய்வது சத்துருக்கு முழு எண்ணமா இருக்குதான். அது எந்த விதத்திலும் அந்த தீங்கு கொண்டு வரணும்னு அவருடைய முழு எண்ணமும் அதுலதான் இருக்குது. யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கணும். வாழ்வோ சாவோ, நெருக்கமானாலும் கஷ்டமானாலும் பாடானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் தேவைகளானாலும் இது என்ன ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொல்லி தேவ சமூகத்துல ஓடி வந்து செயல்படுகிற பிள்ளைகளுக்கு விரோதமா தீங்கு செய்வது சத்துருக்கு முழு எண்ணமா இருக்குது. ஆனா ஒரு எண்ணமும் கர்த்தர் செயல்படுத்த விடவே மாட்டான். அவங்கதான் வெட்கப்பட்டு போக போறாங்க. நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுடுங்க. உங்களுக்கு தீங்கு செய்ய பார்த்த சக்திகள் எல்லாம் இந்த 3வது நாள் உபவாச கூடுகையில் இருந்து, இந்த ஆராதனையில இருந்து எல்லாம் வெட்கப்பட்டு அலறி உங்க குடும்பங்களை விட்டு துரத்தப்பட்டு அழிக்க கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். கையை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே கண்களை மூடி இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுங்க. வசனத்துக்கு நேராக உங்க கைகளை வச்சு கொள்ளுங்க. எல்லாருடைய இருதயங்கள் வசனத்துக்கு முன்பாக திறக்கப்படட்டும். தேவையில்லாத சோர்வுகள் மாறட்டும், தேவையில்லாத கலக்கங்கள் மாறட்டும், தோல்வி எண்ணங்கள் எங்கள் ஜனங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். ஹalleluya. நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்கின கர்த்தர் ஆவியானவர் எங்கள் சபையில உலாவுவீராக. எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுப்பா, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும். ஆவிக்குரிய பலத்தினால் எங்களை நிரப்பும். கட்டுகள் உடையட்டும், கண்ணிகள் தெறிக்கட்டும், தீங்கு செய்ய பார்த்த சக்திகள் எங்க வாழ்க்கை விட்டு அழியட்டும். எல்லாரும் கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவாய் வாயை திறக்கிறீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களவா நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹalleluya. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எதினேசர் செய்த நன்மைகளை
எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபிரேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபிரேசர் செய்த நன்மைகளை. கண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. கண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. தொடுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தொடுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். சேர்ந்து சொல்லுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகளை சுகமானும் தழும்புகளால். சுமந்து கொண்டார் நம் பாடுகளை சுகமானும் தழும்புகளால். என்று சொல்வோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 வாய்களை திறந்து சொல்லுங்க. பலிகள் செலுத்திடுவோம். சாபமானா நாம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தின் நின்று சொல்லுங்க. சாபமானா நாம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தின் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள். உங்க சத்தம் உயரத்து சபையில. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் வாழ. ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் வாழ. சாவையற்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்ல வாழ்வு தந்தார். சொல்லுங்க. நாம் ஜீவன் பெற முடிவில்ல வாழ்வு தந்தார். நன்றி நன்றி நன்றி. நல்ல கையை தட்டி பாடுங்க மகளா. நல்ல உற்சாகமாய் ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதம். பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழைய தோல்விகள், பழைய எண்ணங்கள், பழைய உபத்திரவங்கள், பழைய நெருக்கங்கள், பழைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து மாற்றி உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, மரித்து உயிர்த்த இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. கண்ணை மூடி கையை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுகள்.
அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தடைகளை சத்துரு கொண்டு வராதபடி, எங்க சிந்தனைகளை சத்துரு குழப்பாதபடி எல்லாருக்கும் ஒரு மன ஆவியை தந்து வசனத்துக்கு நேராக கவனங்கள் திருப்பப்பட ஆவியான உறுதியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகாதபடி, வார்த்தை நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் நாங்களும் பெற்றுக்கொள்ள அதன்படி நடக்க நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாருக்கு அந்த தீங்கு செய்வதற்கு சத்துரு முழு எண்ணமா இருக்கிறான்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா. எப்படியாவது ஒரு தீங்கு விளைவிச்சா அவன் தீங்கு அனுபவிக்கிற பிள்ளைங்களை ஆமை சோதனை ஆராதிக்க விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா, ஒரு உபத்திரம் வந்தா, நம்முடைய முன்னோக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில போன நம்முடைய நடைகள் இப்ப சத்துரு என்ன செய்வான்? பின்னோக்கி எழுப்பான். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய டார்கெட், இதுதான் அவனுடைய திட்டம். இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற தேவ பிள்ளையே, இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எப்போ நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை, தீங்கையும், பிரச்சனையும், சாட்சிகளையும் கொண்டு வருகிறானோ, அப்பொழுதே உங்க இருதயத்துல சத்துரு உட்புகுந்து உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி போக வேண்டிய உங்களை பின்னோக்கி இழுத்து எப்படியாவது நித்திய நரகத்துக்குள்ள தள்ளி உங்களை அவமானப்படுத்தி இந்த தேசத்துல வெட்கப்படுத்தணும்னு சொல்லுவதா சத்துருடைய திட்டமும் எண்ணமா இருக்குது. இவையிலிருந்து நீங்க விலக்கி தேவ சமூகத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்டு ஓடி அந்த கிரியைகளை கீழடக்கி ஜெயிக்க வேண்டுமானால், நல்ல ஒரு உயிருள்ள ஆராதனை செய்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்க ஓடி வந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்பீர்களா? ஆமென். அவருடைய வசனத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருப்பீர்களா? எந்த சத்துருவும், எந்த பிசாசும், எந்த மனுஷ ஆவியும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. மந்திரமானாலும் சரி, தந்திரமானாலும் சரி, செய்வனையானாலும் சரி, எதுவும் உங்களை மேற்கொள்ளவே கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதல் நாள் நம்ம முதலாவது நாள்ல உபவாச நாள்ல வெள்ளிக்கிழமையில நம்ம 10 மணிக்குள்ள ஆராதனை செய்தி கேட்டோம். சத்துரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஆதாமுக்கு விரோதமா ஏவாளுக்கு விரோதமா தீங்கு செய்ய வந்தான். எங்க வந்தான்? ஏதேன் தோட்டத்துல வந்தான். ஏதேன் தோட்டத்துல வந்து தந்திரமா அவனுடைய தந்திரத்தை ஏவாளுக்குள்ள விதைச்சான். அவ்வளவு காலமா இயேசு பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன், அவர்கள் ஆதாமை ஏவாளை உருவாக்கின தெய்வம், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின தெய்வம், ஏதேன் தோட்டத்துல நல்ல ஒரு செழிப்பை கட்டளையிட்ட தெய்வம், நல்ல விருட்சத்தை உருவாக்கி நல்ல ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தில இந்த ஆதாமை ஏவாளை நிறுத்தின தெய்வம், ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரத்துல ஆதாமை ஏவாளை தேடி வந்து அவரோடு கூட சம்பாசித்து உறவாடி கடந்து சொல்வார். அல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை இன்பமாய், ஆசீர்வாதமாய், சுகமாய், சந்தோஷமாய் அவங்க அந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தாங்க. இது யாருக்கு பிடிக்கல? பிசாசானவனுக்கு பிடிக்கல. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ மகிமைக்குள்ள கர்த்தர் பேசி அவர்களோடு கூட உறவாடுகிறது சத்துருக்கு பிடிக்கவே செய்யாதுங்க. அல்லேலூயா. சத்துரு எங்கே இருந்து வர வேண்டிய தேவையில்லை, உங்க பக்கத்திலே இருப்பான். அல்லேலூயா. கூட இருப்பான். கூட இருக்கிற நண்பரா இருக்கலாம், கூட இருக்கிற பெற்றோரா இருக்கலாம், கூட இருக்கிற சகோதரர்களா இருக்கலாம், கூட இருக்கிற அருகாமையில் இருக்கிற நீங்க பழகி கொண்டிருக்கிற உங்களை சார்ந்திருக்கிற ஜனங்களா இருக்கலாம். நீங்க கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை மகிமையில கொண்டு நிறுத்த முன்குறித்ததனால தான் தேவ சமூகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், திருவனந்தபுரத்துல பந்தி எடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையை இழக்க பண்ணணும். அவ பரலோக ராஜ்யத்துக்கு அந்த குடும்பம் போகக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையில இருக்கக்கூடாது. சாபம் வரணும், கர்த்தருடைய கோபம் அவருடைய குடும்பங்களுக்குள்ள வரணும். இதுதான் அவனுடைய முழு எண்ணமா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தையும் வளருவதற்கு சத்துரு விரும்ப மாட்டான். ஒரு குடும்பமும் கணவன் மனைவி அன்பா நேசித்து ஐக்கியமா பேசி உறவாடி நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுக்கு சத்துரு விட மாட்டான். யாரையாவது ஒரு கருவியா பயன்படுத்தி அதை கெடுக்கதான் பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளே எப்படிதான் கெடுக்க பார்ப்பான். இனி படிச்சு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில போய் உட்கார கூடாது, படிச்சு 4 பேருக்கு முன்னாக நல்ல ஒரு பெயர் எடுக்க விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, என் முகத்தை பாருங்க எல்லாரும். அல்லேலூயா. நல்ல மார்க் எடுத்து உங்க பேர்ல பேப்பர்ல வந்து உங்க இத்தனை மார்க், இந்த பாலேஸ்வரம் கிராமத்துல இருக்கிற குக்கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்க இவ்வளவு மார்க் எடுத்து இப்படி முதலிடத்துல இருக்கிறாங்க, இருக்க கூடாது என்பதை சத்துருடைய திட்டம். ஆனா நம்ம சத்துருக்கு சவால் அடிக்கணும், சவால் விட்டு சொல்லணும், சத்துருவே நீ நினைச்சது
ஒண்ணு நடக்காது. நீ நினைச்சது ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடக்காது. நாங்க இந்த வருஷம் படிச்சு நல்ல மார்க் எடுத்து உலக அறியத்தக்கதாக, கிராமங்கள் அறியத்தக்கதாக, பட்டணங்கள் அறியத்தக்கதாக, சபைகள் அறியத்தக்கதாக, ஊழியர்கள் அறியத்தக்கதாக, சத்துருக்கள் அறியத்தக்கதாக நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை உயர்த்தி மேன்மையான இடத்துல வைக்காமல் எங்களுக்கு அவன் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அதனால நீ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க சவால் விடணும் ஒவ்வொரு நாளும். அதற்கு இணைந்து இசைந்து உங்க இருதயத்துல கடினங்களையும் பாரங்களையும் கொண்டு வந்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்துல சத்துரு இவங்களுக்கு தீங்கு விளைவிக்க காரணம் என்ன தெரியுமா? அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 3:8 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு அவர்களை விலக பண்ணினானாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்தவங்க, கர்த்தரோடு கூட இருந்தவங்க, தேவனோடு கூட பேசின குடும்பம், இப்போ பிசாசு உள்ள போய் தீங்கு விளைவித்ததுனால, அவர்களை வஞ்சித்ததுனால, இப்போ கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலக பண்ணுகிறார். இதுதான் அவருடைய திட்டம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நல்ல கவனமா இருக்கணும். நல்ல சிந்திச்சு பார்க்கணும். எப்போ கர்த்தருடைய சந்நிதியை விட்டு உங்களை விலக பண்ணிட்டானோ அப்பொழுதே உங்க வாழ்க்கையில நன்மையை தடை பண்ணுகிறான் சத்துரு. உங்க வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வர பார்க்கிறான். உங்க வாழ்க்கையில அவமானத்தை கொண்டு வர பார்க்கிறான். அதனால இந்த தீங்குகளுக்குள்ள நம்ம அகப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய வசன வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் தனக்கு தந்த குடும்பத்திலானாலும் சரி, தனக்கு தந்த சபையிலானாலும் சரி, தனக்கு தந்த கிராமத்திலானாலும் சரி, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்பும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க அதற்கு உண்மை உள்ளவர்களாய் பிரயாசப்படும் போது கர்த்தருடைய சந்நிதியை விட்டு சத்துரு விலக பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய சந்நிதி என்றால் என்ன? அவருடைய சமூகம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ் இறங்கி வருகிற இடம், எப்பொழுது அவரோடு நம்முடைய இருதயம் பேசிக் கொண்டிருக்கிற இடம், அதுதான் அவனுக்கு பிடிக்கல. அவருடைய சந்நிதியை விட்டு விலக பண்ணின உடனே அதே வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லப்பட்டது. வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்றாங்க? நீ தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே, நல்ல கவனிக்கணும், தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவர்களை ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் இது தேவையா? தோட்டத்தில் ஆண்டவர் தந்த தோட்டத்துல சத்துரு வஞ்சிக்கிறதுக்கு முன்பாக ஓடி போவாங்க அப்பாவை பார்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு வஞ்சிப்பதற்கு முன்பாக, சத்துரு தீங்கு விளைவிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்துல ஏசப்பா எப்ப வருவாங்க? எப்ப ஆராதிக்க போனோம்? எப்ப தேவ சமூகத்துல ஜெபிக்கணும்? எப்ப பாஸ்டரையா வருவாங்க? எப்ப சர்ச்சை திறக்கும்? இதுதான் ஒரு வாஞ்சை தேவ சந்நிதியில. இப்படி தேவனோடு பேசுகிற அனுபவத்தை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. நீ கண்டுபிடிச்ச ஆதாமும் ஏவாளையும் சத்துரு வஞ்சித்ததுனால தேவனுடைய சந்நிதியை விட்டு, அந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை விட்டு இழக்க பண்ணி, இப்ப அவங்க இருக்கிற விருட்சத்தினுடைய, தேவன் கொடுத்த விருட்சத்தினுடைய ஆமென் அந்த இடங்களில மறைந்து ஒளித்துக் கொண்டார்கள். தேவனை பார்க்க மனமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு கூட பேச மனமில்லை. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், சத்துரு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதை புசிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் பேசினாரோ அந்த கனியை எடுத்து புசித்து கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறினதுனால, பாவம் செய்ததுனால இப்ப ஒளித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்துச்சு. இப்ப தேவன் இறங்கி வந்து, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்கத்தக்காத நிலை அந்த இடத்துல வந்ததை வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. நீ மறைந்திருக்கிறாயோ? நீ எவ்வளவு காலத்துக்கு தான் நீ மறைந்திருப்பா? நீ கொஞ்சம் மனம் திரும்ப, கொஞ்சம் தேவ சமூகத்துல யோசி, சிந்திக்க ஆரம்பி. தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னோடு ஈடுபட விரும்புகிறார். கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். அவர் உன்னை உருவாக்கினார் அல்லவா? தாயின் கர்ப்பத்திலே பிறக்கும் போதே, உருவாகும் போதே அவர் உன்னை முன்குறித்தார் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உண்மையில ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய முன்குறிப்பு வச்சிருக்கிறார். நீ தவறா யோசித்து, தேவனை தவறா நினைச்சு, சத்துருக்கு இடம் கொடுத்து, சத்துருடைய வஞ்சகத்துக்குள் அகப்பட்டு தேவ சன்னதியை விட்டு விலகி போகாதே மகளே. தேவ சன்னதியை விட்டு விலகி போகாதே மகனே. நீ விலகி போனா அங்க ஆபத்து வரும்.
அங்க விபத்து வரும், அங்க போராட்டங்கள் வரும், அங்க நிந்தைகள் வரும், அங்க குழப்பங்கள் வரும், அங்க சண்டைகள் வரும், அங்க சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. உன் பிள்ளைகள் சரியா கீழ்ப்படிய மாட்டாங்க. உன் வீட்டுக்குள்ள சரியான வருமானம் வராது. உன் வீட்டுக்குள்ள வர வேண்டிய வருமானங்களை வழிமறித்து தட்டி படித்துக் கொண்டிருக்கிற அமலேக்கிய சக்திகள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி போவதற்கு ஒரு நாள் உங்க இருதயத்திலேயோ உங்க சிந்தனையில இடம் கொடுக்கவே செய்யாதுங்க. அல்லேலூயா. ஒளித்துக் கொண்டு போய் இருக்க நிலைமை வேண்டாம் நமக்கு. எதுவா இருந்தாலும் பிரத்யட்சமாய் தேவ சமூகத்துல விட்டு ஆமென் மன்னிப்பு கேட்டு அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இதுதான் நம்ம முதல் வெள்ளிக்கிழமையில கேட்ட வசனம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையாக வாழ்ந்த, ஒரு ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த எவ்வளவோ சவுல் தாவீதுக்கு விரோதமா அவனை அழிக்க கொல்ல மரண கண்ணிகள் எல்லாம் கொண்டு போட்டு செயல்படுத்தி எப்படியாவது தாவீதை கொண்டுறணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டு யுத்த வீரர்கள் வைத்து துரத்துகிறான். இவன் உயிருக்கு பயந்து கபிகளிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டிருக்கிறதே வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனை விட்டு விலகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்? அவன் உண்மையாகவே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைதான். சவுலுக்கு அடுத்தது ராஜாவாக மாற வேண்டிய தாவீது. உண்மையாகவே அவன் ஆடு மேய்க்கிற இடங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் குன்றுகளிலும் வனாந்தரங்களிலும் தேவனோடு கூட உறவாடி அவரோடு கூட பழகி பாடி துதித்து வாழ்ந்து ஜீவித்த மனுஷன் தான் ஆமென் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை ஆமென் ஸ்தோத்திரம், ஈசாயினுடைய இவருடைய தகப்பனார் வீட்டுல ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண கர்த்தர் அனுப்பி விடுகிறார். யாருன்னு சொல்லல. அதே ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க, 8 ஆண் பிள்ளைங்க, 8வது பிள்ளைதான் இந்த தாவீது. அல்லேலூயா. அதே தகப்பன் வீட்டுல ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு பெரிய உலகம் அறியத்தக்கதான தீர்க்கதரிசியாய் வாழ்ந்து கொண்டிருந்த சாமுவேலை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ நம்முடைய அந்த குடும்பத்துல சாமுவேல் வருகிறார். இந்த செய்தியை கூட தாவீதுக்கு அறிவிக்கவில்லை. சகோதரனே சகோதரியே, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சாதாரண விருந்தா நடந்திருக்கும், ஒரு சாதாரண நிலையில அந்த குடும்பம் இருந்திருக்கும். ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஒருவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருகிறார். அந்த ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அழைச்சு அந்த இடத்துல விருந்துக்கு வச்சிருந்தான். எதற்கு? அடுத்தது என் பிள்ளை, இந்த 7 பிள்ளைகள்ல தான் ஒரு பிள்ளை தான் ராஜாவா மாறுவான் அப்படின்னு அவனுடைய மனுஷ மூளை அறிவில் அவன் சிந்திச்சான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஆட்டுக்கு பின்னாடி போயிருக்கிற மிகவும் சிறியவனாக இருக்கிற தாவீதை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. மூளை அறிவை பாருங்க, தகப்பனாருடைய இருதயத்தை பாருங்க. ஆசீர்வதிக்க முடியாது, இவன் ராஜாவாக மாற முடியாது, இவன் தேசத்தை ஆளுகை செய்ய முடியாதுங்கிறதான் அவனை பெற்றெடுத்த தகப்பனுடைய எண்ணம் கூட. அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையிலும் நீ இந்த நிலையில இருக்கிற நீங்க அந்த உயர்ந்த அனுபவத்துல வர முடியாது. நீ பல தடவை மற்றவங்களும் சொல்லலாம், கூட இருக்கிறவங்களும் சொல்லலாம், உங்க சிந்தையிலே அதை தோணலாம். அல்லேலூயா. மனுஷனுடைய கணிப்புக்கும் மனித திட்டங்களுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை உயர்த்த அவரால் முடியும். நீ எந்த நிலையில இருந்தாலும், சேற்றில் இருந்தாலும், புழுதியில் இருந்தாலும், குப்பையில் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துகிறவர் தான் நம்ம தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்தின் மத்தியிலேயே விசாரிப்பு இல்லாதபடி, அவனை அழைப்பு இல்லாதபடி அந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதோடு யாரு கூட இருக்காவிட்டாலும் கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களா சத்தமா. அல்லேலூயா. யாரு கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அப்பா நினைக்காட்டாலும் பரவாயில்ல, அப்பா நம்மளை யோசிக்காட்டாலும் சிந்திக்காவிட்டாலும் பரவாயில்ல, தாய் சிந்திக்காவிட்டு ஞாபகம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கூட பிறந்த சகோதரர்கள் கூட சொல்லியிருக்கலாம், அப்பா எல்லாரையும் கூப்பிட்டீங்க, நமக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறானே, இளைவர் ஒருவன் வனாந்தரத்துல இருக்கிறானே, அவனை கூப்பிடலாமே. யாரு கூட யாருடைய இருதயத்திலும் தோணல, யாருடைய சிந்தனையிலும் தோணல. எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க அவன் ஆகாதவன். அவனுக்கு மேல அவனுக்கு சரீரத்தில் ஆட்டுக்கு சுமல் தான் அடிக்கும், இவன் ராஜாவா மாற முடியாது. எல்லாரும் மறந்து போய் அந்த சிந்தனை இல்லாத நிலையில இருக்கும்போது கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். இப்ப சொல்றாரு, உனக்கிடத்துல இன்னும் ஒரு பிள்ளை, எல்லாரையும் கொண்டு 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துறாங்க. ஆண்டவர் இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல,
இனி சொல்றார் சாமுவேல், இனி ஒருவன் உன்னிடத்துல உனக்கு பிறந்த பிள்ளைகளோ இனி ஒருவன் உண்டா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மனுஷ மூளை அறிவுல போனா நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. சொந்த தகப்பன் 7 பேரையும் கொண்டு நிறுத்தினான். ஆண்டவர் சொன்னார், இவனுங்க அல்ல. ஒருவேளை அவங்க சாமர்த்தியசாலியா இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க 7 அவங்க அநேகர் என்னதான் அந்த இஸ்ரவேல் தேசத்துல படை தளபதியா படை வீரர்களா இருந்தாங்க, ராணுவ வீரர்களா இருந்தாங்க. அப்ப எவ்வளவு திறமை இருக்கும், எவ்வளவு ஹைட் வெயிட் இருக்கும், எவ்வளவு அனுபவம் இருக்கும் யுத்தத்துல. ராஜாவை ஆகுறதற்கு மூளை அறிவுல பார்க்க போனா இந்த 7 பேர்கள் தான் சரி. ஆமென் சொல்லுங்க. தகப்பனுடைய பார்வைக்கு இந்த 7 பேர்ல ஒருவரா தான் இருக்கும். அந்த தேசத்து மக்களும் குடும்பங்களும் நினைச்சிருப்பாங்க இந்த 7 பேர் தான் சரி. ஏன்னா இவங்களுக்கு திறமை இருக்குது, இவங்களுக்கு உலக அறிவு இருக்குது, இவங்களுக்கு யுத்தம் செய்ய பலன் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, அனுபவம் இருக்குது. அதனால இவங்க தான் சரின்னு எல்லாரும் கெஸ் பண்ணி 7 பேரையும் கொண்டு நிறுத்தினாங்க. எவ்வளவு ஆயத்தமா இருந்திருப்பாங்க, அப்படித்தானே? ஆயத்தமா இருந்திருப்பாங்களா இல்லையா? ஏன் சாதாரண ஒரு வேலையா, சாதாரண ஒரு வேலையா? ராஜாவா மாறணும், தேசத்துக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்கதரிசி முன்ன போறாரு. ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. இப்ப கேட்கிறாரு, தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இனி உன் குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? உன்னை பெற்றெடுத்த பிள்ளையில இனி ஒரு பிள்ளை உண்டோ? ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம். ஒரு கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ வனாந்திரத்துல இருந்தாலும், நீ ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டாலும், பெருமை அனுபவித்தாலும், தேவனோடு கூட நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை நினைவு கூறுவார். அதே தாவீது எந்த வனாந்திரத்துல எங்க இருக்கான்னு தெரியாது. இன்னைக்குதான் போன் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு கேட்டலாம், தாவீது நீ எந்த வனாந்திரத்துல எந்த காட்டுக்குள்ள இருக்கிறா, சீக்கிரம் வா, உன்னை தீர்க்கதரிசி தேடுறாரு. உடனே அவரு யார் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு, மந்தைகளை ஒப்பு கொடுத்துட்டு ஓடி வந்திருக்கலாம். அன்னைக்கு போன் இல்ல, தொடர்பு கொள்ள முடியாது. சாமுவேல் சொன்னார், நீ எப்போ தாவீதை இந்த இடத்துல கொண்டு, உன் மகனை, இளைய மகனை எந்த இடத்துல இந்த இடத்துல கொண்டு வாரியோ அதுவரை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பந்தியில பங்கெடுக்க மாட்டேன். அப்ப கெஸ்டா அழைக்கப்பட்ட சாமுவேலே பந்தியில பங்கெடுக்க உட்காராம இருக்கும்போது மற்றவங்க அந்த பந்தியில உட்கார்ந்து இருப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவங்க உட்கார்ந்து இருப்பாங்களா? கெஸ்டா அழைக்கப்பட்டவரே சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. மற்றவங்க எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க? எல்லாரும் காத்திருந்தாங்க. இதுதான் நடக்க போகுது. ஏழ்மையா தள்ளப்பட்டியா, மறக்கப்பட்டாயா, கவலையோடு கண்ணீரோடு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டு வனாந்திரம் போன்ற சூழ்நிலையில நெருக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறாயா? நீதான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீதான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ மனம் வந்து வேதனை அடைஞ்சி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கையில நான் இனி மேன்மையை காண முடியாது, உலகத்துல என் ஜீவனை எடுத்துரும்னு சொல்லி எலியா சொன்னது போல சோர்ந்து போய் கிடக்கிற, சூரிய செடிக்கு கீழே கிடக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அவர் உயர்த்த முன்குறித்திருக்கிறார், உன்னை அவர் மேன்மைப்படுத்த முன்குறித்திருக்கிறார். தேசம் அறியத்தக்கதா. சாதாரண நிலையில உன்னை உயர்த்தல்ல, சாதாரண நிலையில உன்னை மேன்மைப்படுத்தல்ல. ஆமென். சோதர பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ள உன்னை என்ன செய்வாங்க, மேன்மையா வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு கைத்தட்டு கொடுங்க இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. அவனதான் தாவீதுதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு, அவனதான் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார். இதன் நிமித்தமாக சத்துருவாகிய சவுல் தீங்கு செய்ய பயங்கரமா முற்பட்டான். இப்போ இதன் நிமித்தமாக ஓடி ஒளித்துக் கொண்டிருந்த தாவீதுக்கு விரோதமா சத்துரு எந்த தீங்கை கொண்டு வருகிறான்னு பாருங்க. நான் வாசித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். எப்படிப்பட்ட தீங்கு பார்த்தீங்களா? நல்லா கவனிக்கணும். என் கூட நீங்க வசனத்தை கவனிச்சுவாங்க. நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். தேவனோடு கூட சஞ்சரித்து, தேவனோடு கூட எத்தனை பிரச்சனை ஆனாலும், சத்துரு என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனை விட்டு விலக மாட்டேன்னு சொல்ல இருந்த தாவீதுக்கு விரோதமா அங்க ஒரு தீங்கு வருகிறது.
சாதாரணமான தீங்கா? அவங்க இருந்த சிக்லாக்கா என்கிற அதே இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், அவங்க இருந்த தேசம் எல்லாவற்றையும் அக்கினியினாலே சுட்டரித்து, தாவீது இல்லாத நேரத்துல அவங்க பிள்ளைகளையும் மனைவிகளையும் அவங்க கூட சார்ந்திருந்த ஜனங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் சத்துரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தாவீதுக்கு விரோதமா வந்த தீங்கு என்ன? சிறைபிடிப்பு. சிறைபிடிப்பு, கைதியா கொண்டு போகிறாங்க சத்துருக்கள். சிறை பிடிக்கப்பட்டவன், சிறை பிடித்தவனுக்கு அடிமை. அடிமையா இல்லையா? சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவன் சிறைபிடித்தவனுக்கு அடிமை. சுயமா ஒண்ணு செய்ய முடியாது. யாரு நம்மளை சிறைபிடித்து கொண்டு போகிறாங்களோ அவங்க சொல்றதுபடிதான் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து செயல்படணும். வஞ்சிக்கப்பட்டவர்களாய் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம அகப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இது சாதாரணமான சிறைபிடிப்பு அல்ல. இவர்களை சிறைபிடித்தது அமலேக்கியர்கள். 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1, 2 சீக்கிரமா. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். யாருக்கு வழியில போய்விட்டாங்க? சத்துருக்களுடைய வழியிலே கொண்டு போய்விட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்க என்பதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளணும். சிறைபிடிப்பு, சத்துரு சிறைபிடித்து வச்சிருக்கிறான். எது எடுத்தாலும் எந்த முயற்சி பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியல, ஜெயத்தை காண முடியல. ஒரு நாள் சாதாரணமான ஒரு நிலையில நம்ம வாழ்ந்தா மறுநாள் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில சத்துரு கொண்டு போகிறான். சிறைபிடிப்பு, கடன் பிரச்சனை என்கிற சிறைபிடிப்பு, வியாதி என்கிற சிறைபிடிப்பு, சமாதானம் இல்லாத ஒரு சிறைபிடிப்பு. இப்படிப்பட்ட சிறைபிடிப்பு சுட்டரித்து, தேசத்தை சுட்டரித்து, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய கூட வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய சந்ததிகள், மனைவிகள் எல்லாரையும் சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான். எப்படிப்பட்ட ஒரு தீங்கு! கொஞ்சம் யோசித்து பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். இவங்க வந்த காட்சி, இவங்க வந்து பார்த்த காட்சி, தாவீதும் அவனோடு கூட இருந்தவங்க யுத்த வீரர்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த நிலையில அவன் இருந்த ஜீவிதம் இருக்குது. அவன் வாழ்ந்து கொண்டிருந்த தேசம் அப்படி இருக்குது, சுட்டரிக்கப்பட்டிருக்குது அக்கினினால. உள்ள வந்து பாக்குறாங்க, மனைவி இருக்கிறாங்களா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா பாக்குறாங்க. இல்ல, யாருமே இவங்களுக்கு அறிவிக்கல. வெளியே போயிட்டு வந்த தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்த பார்த்த காட்சி இதுதான். ஆமென் சொல்லுங்க. யாரும் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்ல, முன்கூட்டி சொல்ல ஆள் இல்ல. யாரு கொண்டு போனாங்கன்னு சொல்லுவதற்கு ஆள் இல்ல. யாரு எதனால இப்படி நடந்தது என்று சொல்லுவதற்கு யாரும் அவங்களுக்கு முன் வரல. இவங்க வந்து பார்த்த காட்சி மிகவும் கொடூரமானது, பயங்கரமானது, தீங்கானது, கஷ்டமானது, வேதனைக்குரியது. இதனால அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து எனக்கு ஆதரவு சொல்ல யாரும் இல்லையே. எப்படி இவங்க போனாங்க, யாரிடத்துல போனாங்க, எங்க போனாங்க, யார் அடிமையாக்கி கொண்டு போனாங்க, ஒன்னும் தெரியல. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து இருந்து அவங்கள பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன் நன்மையை சத்துரு பறிச்சு கொண்டு போனதும், உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு போனதும் யாது எப்படி போனது? ஏன் இப்படி இருக்குது? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? நான் நல்லதுதானே செய்தேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது, சூனியம் போன்ற அனுபவத்தில் இருக்குது, மற்றவங்க பரிகாசம் பண்ண போகக்கூடிய அனுபவத்தில் இருக்குது. எதனால நீ தெரியலேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ பலன் இல்லாமல் போக மட்டும் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி, உனக்கு மார்க்கம் தெரியாத அனுபவத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், திக்கு திசை தெரியாதபடி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட தீங்க கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீ அழுது நீ பலன் இல்லாமல் போக மட்டும் நீ அழுதாயோ, உனக்கு பரிகாரத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ எதனால அழுதா? நீ எதனால துக்கப்பட்டிருக்கிறா? எதனால நீ பரிகாரம் இல்லாதபடி அலைந்து கொண்டிருக்கிறா? அந்த காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு பரிகாரம் செய்ய போகிறார். இப்போ அழுதான் புலம்புனா தாவீது. அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் மிகவும் நெருக்கப்பட்டான்.
சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகளின் நிமித்தமும் மன கிளேசனமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நல்ல கவனிங்க. இப்ப வந்து காட்சி, தாவீது மட்டும் இந்த காட்சியை பார்க்கல, இந்த கொடூரத்தை பார்க்கல. தாவீதோடு கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க மனைவியும் பிள்ளைகளையும் சத்துரு கொள்ளை கொண்டு போயிட்டான். இப்போ கூடிய மட்டும் தன்னால பலன் இல்லாமல் போக மட்டும் அந்த இடத்துல பயங்கரமா புலம்பி அழுகுறாங்க. அழுகுது மட்டுமல்ல, அது நிமித்தமாக தாவீது நெருக்கப்படுகிறான். எப்படி நெருக்கப்படுறான்? கூட இருக்கிறவங்க ஆறுதல் படுத்த முடியாது. ஆறுதல் படுத்துவதற்கு ஒரு வார்த்தை சொல்லல. கூட இருக்கிறவங்க, நம்பி இருந்தவங்க, அவங்க கூட இருந்து செயல்பட்டவங்க, இப்போ தாவீதுக்கு விரோதம் ஒன்னாலதான் இப்படி நடந்தது. என் பிள்ளைகள் காணாமல் போவதற்கு, என் மனைவி காணாமல் போவதற்கு, என்னுடைய ஆசீர்வாதம் காணாமல் போவதற்கு நீதான் காரணம். நீ அவங்களோடு கூட இருந்து அழுது புலம்பி அவங்களுக்காக திறப்பில் நின்று அவங்களுக்கு விரோதமா வருகிற தீமைகளை விலக்கி யுத்தம் பண்ணி ஜெயித்து உதவியாக இருந்த தாவீதுக்கு விரோதமா கூட இருந்தவங்க செய்யறாங்க. அவன் தாவீதுக்கு விரோதமா தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லுவதற்காக கல்லுகளை தூக்குகிறார்கள். எவ்வளவு பெரிய அவல நிலை! அவனோ பயங்கரமான வேதனையில இருக்கிறான். கூட இருந்தவங்க தாவீதை கல்லெறிஞ்சு கொல்ல பாக்குறாங்க. பயங்கரமான நெருக்கப்பட்டான். அதே நிலையில நீங்களும் இருக்கலாம். கூட இருக்கிறவங்க ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா? நீங்க அனுபவிக்கிறது பயங்கரமான வேதனை, நம்ம அனுபவிக்கிறது பயங்கரமான நெருக்கம், கஷ்டம். எப்ப நமக்கு ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கை உண்டுன்னு எதிர்பார்த்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை ஒரு நாள் வீண் போகாதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்பி தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம். அந்த நிலையில நம்மோடு கூட இருக்கிறவங்க இந்த நிலையை தடுக்கணும். இவ வாழக்கூடாது, இவ எடுக்கிற பிரயாசம் கெடுக்கப்படணும்னு சொல்லி நமக்கு விரோதமா கல்லுகளை, ஒருவேளை கல்லை தூக்காட்டாலும் வாயின் மூலமாக எரியத்தக்கதான வார்த்தைகளை பேசி நம்மளை வேதனைப்படுத்தலாம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்பாதுங்க. கர்த்தரை நம்புவதை பார்க்கலும் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நல்லா. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. மனுஷன் இப்படிதான் கல்லெறிவான். பாவம், அவங்களோடு கூட தான் வந்து தியாகம் அனுபவிச்சு இருக்கிறான். அடுத்த கட்ட பரிகாரம் என்னன்னு பார்ப்பதற்கு ஒரு ஆலோசனைக்காக உட்காரக்கூடாது, கல்லெறிவுக்கு நிற்கிறாங்க. எந்த மனுஷனை நீங்க நம்பாதுங்க, கர்த்தரை நம்புங்க. அவன் அவன் அதை நினைச்சு ஐயோ நீ இப்படி செய்துச்சியே கல்லெறிய பாக்குறீங்கன்னு யார் இடத்துல போய் தர்க்கம் பண்ண போகவே இல்லை. தாவீது செய்தது ஒன்னே ஒண்ணு. அவன் என்ன செய்தான்? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். வசனத்தின் மூலமா நீ திடப்படுத்திக்கமா உன் இருதயத்தை. நீ படுகிற அவஸ்தையும், நீ படுகிற வேதனையும், நீ படுகிற கஷ்டத்தையும் நிந்தையும் பார்த்து நீ கலங்கி மனுஷனிடத்துல போய் உன் பிரச்சனையை ஒப்பு கொடுத்து அழாத, புலம்பாத, உன் மார்போடு போட்டு அடிச்சு வேதனைப்பட்டு உனக்கு பலவீனத்தை உண்டு பண்ண நீ ஆரம்பிக்காத. நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் சமூகத்துல நீ நிலைத்திருப்பாய். ஆனால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் வருகிற சகல தீங்குக்கும் விலைக்கு உன்னை காப்பா. அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ஓரளவு சொல்லி முடிக்கிறேன். இப்போ இவங்க எங்கே சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள் என்பதை ஸ்தோத்திரம் வழியிலே ஒருவன், எகிப்தியன் ஒருவன் இவங்களுக்கு அறிவிக்கிறான். இது நிமித்தமாக அதற்கு முன்பாகவே 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் ஆண்டவர் சொல்றாரு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவ சமூகத்துல கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய பிரச்சனையை யாருக்கு முன்ன கொண்டு போனான் சொல்லுங்க? அவன் பிரச்சனை யாருக்கு முன்ன கொண்டு போனான்? கூட இருந்தவங்க அவங்களுக்கு உதவியா இல்ல. கூட இருந்தவங்க சொல்லல, தாவீதே நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, உன்னுடைய மனைவிகளோடு கூட என் மனைவியும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, பிள்ளைகள் போயிருக்கிறா, நம்ம சீக்கிரமா பிடிக்கலாம், எங்க போயிருக்கிறான்னு கண்டுபிடிக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்னு ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு மனுஷனே இல்ல. கொல்லதான் பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீ எதுக்கு கர்த்தர் இதை சொல்றாருன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்க. உன் பிரச்சனையை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போ. உன் குடும்பத்தின் சூழ்நிலை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போ. கூட இருக்கிறவங்களை உன்னை எப்படி நாவுனால புகழட்டு, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லட்டு, உன்னை போல நல்லவன் இல்லைன்னு சொல்லட்டு, நாவுல இருக்கிறது அத்தனை விஷம். அதை நீ மறந்துடக்கூடாது.
உன் பிரச்சனையை கர்த்தருக்கு முன்பு கொண்டு போ. நீ எந்த மனுஷனையும் நம்பாத. நீ யாரையும் உன்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய முழு நன்மையும் உன் ஆயுசையும் கெடுக்க சத்துரு பிரயாசப்படுறான். தீங்கு கொண்டு வர பாக்குறான், நடுத்தெருவில் கொண்டு வர பாக்குறான். நீ இன்னைக்கு நீ கர்த்தருடைய இடத்துல மனம் கசந்து அழு. உபவாச ஜெபம் சாதாரண ஜெபம் இல்ல. 3ஆம் நாள் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன்னு ஒரு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது நெருக்கப்பட்டான். கூட இருந்தவங்க கல்லெறிய பாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே வர மாட்டாங்க. கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்வேன்னு யாருமே வர மாட்டாங்க. கூட இருந்த ஒன்னாலதான் சொல்லி உன்னை குற்றப்படுத்துவாங்க. உனக்கு வந்த பிரச்சனை நீதான் காரணம் சொல்லி உன்னை கை சுண்டி பேசுவதற்கு தான் 4 பேர் எழும்புவாங்களே தவிர, அப்பா அப்பா ஒண்ணு இல்ல, கவலைப்படாத, நிச்சயமா நீ ஜெயிச்சிடுவா, உன் பிரச்சனை மாறும் சொல்வதற்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சகோதரனே, சகோதரியே, இப்படிதான் எதிர்த்து நிற்பாங்க. நீ செய்ய வேண்டியது உன் பிரச்சனை எதுவா இருக்கட்டும், சின்னதோ பெருசோ, கஷ்டமோ நஷ்டமோ பாடோ கவலையோ கண்ணீர், உன் குடும்பத்தினுடைய காரியத்தை யார் இடத்துல இப்ப சொல்லாதுங்க, கர்த்தருக்கு முன்ன கொண்டு போங்க. தாவீது அப்படிதான் போய் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு படிச்சு அழுதான். ஆண்டவரே, நம்பினவங்க கூட என்ன கல்லெறிய பாக்குறாங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். எனக்காக ரத்தம் சிந்தனைகளை ஆண்டு ஒவ்வொருவரும் கேட்கணும். ஏசப்பா, எதுக்காக நீங்க எனக்காக ரத்தம் சிந்தனும்? நீங்க பரிகாரியாக வெளிப்பட்ட தேவன் அல்லவோ. என் காரியமா வாங்க ஏசப்பா, என் பிள்ளைகளுடைய காரியமா, எங்க சந்ததியினுடைய காரியமா, எங்க குடும்பத்தினுடைய காரியமா வாங்க, எங்க வீட்டினுடைய காரியமா வாங்க. ஒவ்வொரு நாள் அழுது தேவ சமூகத்தில் உங்க பிரச்சனையை கொண்டு போங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அழகா கேட்கிறான். அவன் சொந்த மூளை அறிவுல ஓடி போய் அலைஞ்சு தெரியல. பாத்தீங்களா? நாம இருந்தா நினைச்சுவோம், மனம் பதறி போய் எங்க போகணும் யாது போகணும் ஒண்ணுமே தெரியாது. மூளை அறிவுல எங்கேயாவது போய் சிக்கி தவிச்சிட்டு இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவன் அனுபவிச்சு கொண்டிருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல. இவன் அனுபவித்து கொண்டிருக்கிற அவன் பார்க்கிற காட்சி சாதாரண தீங்கு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா சந்தோஷமாய் வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிற தீங்கை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் கேட்டு மனம் திரும்பலன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவன் நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா ஏதாவது மனுஷனை தேடி ஓடி இருப்போம், ஏதாவது அதிகாரியை தேடி ஓடி இருப்போம், ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனை தேடி ஓடி இருப்போம், யாராவது தெரிஞ்ச அரசியல்வாதி இருக்கிறாங்களான்னு தேடி ஓடி இருப்போம், யாராவது பணக்காரங்க இருக்கிறாங்களா தேடி ஓடி இருப்போம். ஏன்? இவங்களை கண்டுபிடிப்பதற்காக. ஆனா இவன் எங்கேயும் தேடி ஓடி அலைஞ்சதாட்டு வசனத்துல சொல்லப்படவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை பணக்காரங்க இருந்திருக்கலாம், வசதி உள்ளவங்க இருந்திருக்கலாம், இவருக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருந்திருக்கலாம். நாபால் என்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான், நல்ல ஒரு வசதி உள்ள மனுஷன். அங்க தேடி ஓடி போகல, யாரையும் தேடி ஓடி போகல. தன்னந்தனியா தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு தேவ சமூகத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டுட்டு தேவ சமூகத்துல புலம்பி ஆள ஆரம்பிச்சான். அப்ப கேக்குறான், கர்த்தரை நோக்கி கேக்குறான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த பிரச்சனையை பின்தொடரலாமா? நான் அந்த எங்க மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிருக்கிற அந்த சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிற எங்களுக்கு எதிரிகளை நாங்க பின்தொடரலாமா ஆண்டவரே? அதை பிடிப்பேன் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, அதை நான் பிடிப்பேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல கேட்டான். இப்படி கேட்டு தேவ சமூகத்துல தேவன் தருகிற ஆலோசனைப்படி நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அசைக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஆமேன் சொல்லுங்க. எந்த சக்தியாலும் முடியாதுங்க, எந்த பிசாசினுடைய கிரியையாலும் முடியாதுங்க. தேவ சமூகத்துல கொடுக்க வேண்டிய காரியத்துல முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. தேவ ஆலோசனை கேட்டு நடக்க பிரயாசப்படுங்க. அவன் அழகா ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் என்ன பதில் சொல்றார்? ஆண்டவர் பதில் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவர் கேட்டும் கேளாதவர் போல இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஒருத்தர் ஆமேன் சொல்லலையே, சொர்ந்து போனீங்களா? முடிச்சிட போறேன். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் ஒருத்தன் புலம்பி அழுகிறான். அங்க கல்ல தூக்கி எரிஞ்சு கொல்ல பாக்குறாங்க. ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறான், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொன்னவர், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய இயற்கைக்கு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. காற்றும் கடலும் அமைதல் உண்டாயிற்று. மரித்து 4 நாளாகி நாரி போயிருந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின தெய்வம். அல்லேலூயா. அவர் இவருக்கு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார் பாசிங்க. அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதைதான் நீங்க இன்னைக்கு வாக்குத்தத்தம் எடுக்கணும்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரச்சனையை பார்த்து ஓடி முதுகு காட்டி ஓடி போக வேண்டிய பிள்ளைங்க அல்ல. தேவனுடைய ஆலோசனை கேட்டு நிற்பீங்கன்னு சொன்னா பிரச்சனை தான் உங்களுக்கு முன்பாக ஓடிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. முதுகு காட்டி ஓட வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, நீ தொடர்ந்து போ, நீ பயப்படாத. உன் பிரச்சனை பார்த்து பயந்து போனாயோ, உன் கஷ்டத்தை, உன் நெருக்கத்தை பார்த்து, உன் பலவீனத்தை பார்த்து என்ன ஆகுமோ அந்த பலவீனம், என்ன நிலை ஆகுமோ என் குடும்பம் நீ சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, பயந்து போகாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை சீக்கிரமா பிடிப்பா. நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுவாய். நீ மீட்டு சத்துரு உன் குடும்பத்தை சிறைபிடித்து கொண்டு போன ஆசீர்வாதத்தை திரும்ப நான் உனக்கு தரப்போகிறேன். அதற்கு காரணம் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆலோசனையாக செயல்பட்டான். அல்லேலூயா. நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உண்மையாகவே சொல்றேன், உண்மையாகவே தாவீது அதே அமலேக்கியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஒருவரை கூட இழந்து போகாதபடி, ஒரு ஆசீர்வாதத்தை கூட இழந்து போகாதபடி அத்தனையும் திரும்பி அதே இடத்துக்கு கொண்டு வர கர்த்தர் அவனோடு கூட யுத்தம் செய்தார். ஒரு கைத்தட்டு கொடுங்க ஏசப்பாவுக்கு. நம்மோடு கூட கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு விரோதமா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் செய்ய வேண்டுமானால், நம்முடைய இழந்து போன ஆசீர்வாதங்களையும் இழந்து போன நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில சிறை பிடித்து வைத்திருக்கிற அத்தனை சிறை பிடிப்பினுடைய ஆசீர்வாதங்களையும் திரும்ப நம்ம கர்த்தர் நம்மிடத்துல கொண்டு வர வேண்டுமானால், நாம் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க அதற்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இழந்து போன அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், அது எல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொள்ளை பொருளாய் திருப்பி தரப்போகிறார். கொள்ளை பொருளாய் திருப்பி தரப்போகிறார். சமாதானத்தை தரப்போகிறார். உங்க வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியை தரப்போகிறார். உங்க வீட்டுக்குள்ள நிம்மதியை தரப்போகிறார். உங்க வீட்டுக்குள்ள போதிய வருமானங்களை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்க போகிறார். ஒரு மகிமையான ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உண்மையுள்ள ஆராதனையை செய்கிற ஒரு வீரர்களாக உங்களை, உங்க சந்ததிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்படி எழுப்பி நிற்கலாமா? அப்படி எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சத்துரு தாவீதுக்கு விரோதமா வைத்திருந்த தீங்கு பயங்கரமான தீங்கு. அந்த தீங்கை காட்சியை காண்கிற தாவீது பயங்கரமான காட்சி. அதே சூழ்நிலையில மனம் பதறி போய் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ உன்னை எந்த விதத்துல சத்துரு கொள்ளையடிச்சு கொண்டு போனாலும், உன் நன்மையை கொண்டு போனாலும், இனி அது என் கையில வந்து கிடைக்காதோ, கிடைக்க வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி நினைச்சு கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மறுபடியும் நீ அந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ள ஆமென். கர்த்தர் நேரம் வச்சிட்டாரு, முன்குறிச்சிட்டாரு, உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஒரு கை தட்டி கொடுங்க ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டியது, ஹல்லேலூயா, யூடியூப்ல நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது, உன் பிரச்சனையும் உன் நெருக்கத்தையும் உன் பாடையும் உன் கஷ்டத்தையும் மனுஷனுக்கு முன்பாக கொண்டு போகாத. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மனுஷனுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக, உன்னுடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு முன்பாக கொண்டு போய் புலம்பி நின்று அழாத. கர்த்தருக்கு முன்பாக போய் நின்று தன்னை திடப்படுத்தி கொண்டிருந்த தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்கு நல்ல ஆலோசனை தந்து உன்னை நல்ல வழியில நடத்துவார். சத்துரு வெட்கப்பட்டு போவார். நல்ல கை தட்டு கொடுங்க ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.